இந்த நற்கருணை பக்திய மிக ஆழமாக உணர்ந்த நிறைய புனிதர்கள் நம்முடைய திரு அவையில இருக்காங்க. புனித கிளாரா என்கிற புனிதர் மிக அருமையாக சொல்வார், ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தியின் முன்பாக எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாது. There is no disorder against God's communion. ஏன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் முன்பாக அந்த நற்கருணையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் முன்பாக நம்மை தாழ்த்தக்கூடிய, உடைக்கக்கூடிய, வீழ்த்தக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதனாலதான் ஒவ்வொரு திருப்பலிக்கும் வரும் பொழுது நாம் நம்மை தயாரித்து வர வேண்டும். அந்த நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது நாம் தகுந்த முறையில் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொள்ளும் பொழுது நம்மை ஆள்கொள்ளுவது கடவுள் இயேசு. புனித பவுல் சொல்லுவது போல, இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து. நமக்கு பேரு கிறிஸ்தவர்கள் என சொல்லுவாங்க. ஏன்? கிறிஸ்து அவர்கள் என நம்மை சுட்டி காட்டக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஏதோ ஒரு காட்சிய வாழ்க்கை அல்ல, மாறாக சாட்சிய வாழ்க்கை.